குட் ஹார்ட்டட் பீப்புளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் போக போக நம்ம நம்பணும்னா கிடைக்கும். எப்படி இந்த பவர் வந்ததுன்னு எனக்கே தெரியல. பொதுவாகவே இப்போ நிறைய கவுன்சிலிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் ஸ்பிரிச்சுவல்ல ஏதாவது இது என்ன பண்ணால் எங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டு வராங்க. ஸ்பிரிச்சுவலி கொடுக்குறேன், பட் இதெல்லாம் ரிவீல் பண்ணல அதிகமாக. நீங்களும் ஆன்மீகத்தில் இப்போ முழுசா இறங்கிட்டேன் நான் வைங்க. குபேர பூஜை அப்படின்னு முத நம்ம யூடியூப் சேனல்ல தான் கொண்டு வந்தேன். நான் எப்படி செஞ்சேன்னா அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் அது வந்து நிறைய பலன்கள் இருக்கு. செஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்த உடனே லாட்ரி சீட் எடுத்திருக்காங்க. லாட்ரி டிக்கெட் எடுத்த உடனே அவங்களுக்கு அது விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருச்சு, நம்ம இன்னொரு தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை குபேர பூஜை பண்ணிட்டு இன்னொரு லாட்ரி டிக்கெட் 9 முறை இந்த மாதிரி செஞ்சு லாட்ரி டிக்கெட் 80 years இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசில் சின்னவங்க இல்லாட்டி நான் காலில் விழுந்துருவேன் பொத்துன்னு அப்படின்னாங்க. தம்பியை நம்பி 3 கோடி கடனாக கேட்டான்னு நான் கொடுத்தேன். ஆனால் அவன்கிட்ட போய் கேட்கும் போதெல்லாம் இல்லை 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 இல்லைன்னு சொன்னான். எத்தனையோ பூஜை செஞ்சேன் நான், கிடைக்கல. இந்த பூஜை செஞ்சேன் நான் கேட்கவே இல்லை, அவன் கொடுக்க மாட்டான்னு நினச்சேன் நான். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலில் இப்போ போனதுக்கு காரணமே அதுதான். என்னென்ன தெய்வம் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓப்பனாக நான் சொல்கிறேன், என்ன வேணா நம்ம எங்கே வேணா சுற்றிட்டு வரலாங்க, கடைசியில் ஆன்மீகம் தான். பூஜைகள் 4 பக்கமும் படம் வச்சிருப்பேன். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் சவுத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா சவுத்தில் படங்கள் வைக்கலாம். எப்போ வைக்கலாம் அப்படின்னா ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அனிதா குப்புசாமியுடைய குபேர பூஜா. ஆமா, குபேர பூஜா வந்து ரொம்ப எப்படி பண்றாங்க, அதுல என்ன ஸ்பெஷல் அண்ட் ஃபேமஸ்ங்க என்னோடது. அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு புத்தகமே போடலாம். என்கிட்ட வந்து அந்த பூஜை பண்ணிட்டு எப்படி பலன்கள் கிடைச்சதுன்னு நானே நம்ப மாட்டேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் இந்த பூஜை பண்ணிட்டு நாங்க இப்படி இருக்கோம் மேடம், அப்படி இருக்கோம் மேடம், இது வாங்கணும் மேடம், அது வாங்கணும் மேடம், இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் 0ல இருந்து ஆரம்பிச்சோம், இப்போ இவ்வளோ கேஷ் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ நான் என்னையே நம்ப மாட்டேன். அப்படியே அவங்க முகத்தை இவங்க சும்மாவே தான் சொல்றாங்களே, என்ன திருப்திப்படுத்துறதுக்காக சந்தோஷத்துக்காக சொல்றாங்களா இல்லை உண்மையா சொல்றாங்களான்னு அவங்களையே அப்சர்வ் பண்ணுவேன் நான். ஆனா அவங்க இமோஷன் ஆயிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர்னா வயசு வித்தியாசம் பார்க்காம பொத்துன்னு காலில் விழுந்துருவாங்க வயசுல கூட. பட் காலில் விழுந்தேன், நான் இது மந்திர உபதேசம் எல்லாம் பெற்றிருக்கேன், அது முறைப்படி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஆன்மீகத்தில் இப்போ முழுசா இறங்கிட்டேன் நான் வைங்க. முழுமையாக ஆன்மீகத்துல என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அந்த குபேர பூஜை வந்து பண்ணி உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண் கேரளால இருக்காங்க. வேணா என்னோட குபேர பூஜை அந்த வீடியோ கீழே நீங்க போய் பாருங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து கேரளால இருக்காங்க. இந்த குபேர பூஜை என்னமோ இவங்க நம்பிக்கை, அது ஆரம்ப காலகட்டம். இப்போனா நிறைய பேர் எல்லாரும் பரவலா பண்ணாங்க. குபேர பூஜை அப்படின்னு முத நம்ம யூடியூப் சேனல்ல தான் கொண்டு வந்தேன். அது பண்ணாங்களாம். சரி இவ்வளோ நம்பிக்கை இவங்க சொல்றாங்களே, செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சாங்களாம். செஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்த உடனே லாட்ரி சீட் எடுத்திருக்காங்க. லாட்ரி டிக்கெட் எடுத்த உடனே அவங்களுக்கு அது விழுந்துருச்சு. நல்ல அமௌண்ட் வந்துச்சான். அப்புறம் என்ன பண்ணாங்களா, சரி ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருச்சு, நம்ம இன்னொரு தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை குபேர பூஜை பண்ணிட்டு இன்னொரு லாட்ரி டிக்கெட் 9 முறை இந்த மாதிரி செஞ்சு லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு அந்த பெண்ணுக்கு. தெரியல. அதான் அந்த பூஜைக்கு அந்த மகிமை. இன்னொன்று நம்ம இன்வால்மெண்ட் அப்புறம் நம்பிக்கை தான். நம்பிக்கைன்றது ஒண்ணு இருக்கு. நான் எப்படி செஞ்சேன்னா அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் அது வந்து நிறைய பலன்கள் இருக்கு. அப்புறம் இன்னொரு அம்மா வந்து வந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு கிட்ட இருக்கும். அவங்க என்ன நேர்லயே பார்க்கறக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தாங்க. பொதுவாகவே இப்போ நிறைய கவுன்சிலிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் ஸ்பிரிச்சுவல்ல ஏதாவது இது என்ன பண்ணால் எங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டு வராங்க. ஸ்பிரிச்சுவலி கொடுக்குறேன். குட் ஹார்ட்டட் பீப்புளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் போக போக நம்ம நம்பணும்னா கிடைக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அந்த அம்மா வந்தாங்க, என்ன அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. வந்தாங்க, என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டேன்ட்டு அவங்க எவ்வளோ வெகுளியாக பேசினாங்க. ஸ்டில் ஐ ஹேவ் அவங்களோட வீடியோ இருக்கு. அவங்க பேசும்போது என்ன எடுத்துக்கோங்க நீங்கள் வீடியோ, என்னோட வீடியோ எடுத்து போடுங்கம்மா. வாழ்க்கையில் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், அதனால நீங்க எடுங்கன்னு சொன்னனால, கம்பல் பண்ணனால நான் வீடியோ எடுத்தேன். பட் நான் எங்கேயுமே போட மாட்டேன், யாருமே யூஸ் பண்ண மாட்டேன். போட மாட்டேன் நான். நீங்க கேட்டா கூட நான் போட மாட்டேன். நானும் கூட என்னைக்குமே போட மாட்டேன். அவங்க எடுக்க சொன்னாங்க, அதனால அதை வச்சு நான் சம்பாதிக்கணும், அதை வச்சு என்ன ப்ரொமோட் பண்ணிக்கணும்ன்றது என்னுடைய எண்ணமே கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு சேலஞ்ச் தான் பிடிக்கும்.
என்னை நானே சோதிச்சு 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 எனக்கு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பண்ணி தான் நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்கன்றதுக்காக எடுத்துட்டு அந்த வீடியோ வேணா உங்களுக்கு வேணா காமிக்கிறேன் நானு. அவங்க என்ன பண்ணாங்களா, காய்கறி வித்து சம்பாதிக்கிறவங்க. அது காய்கறியில வித்து சம்பாதிக்கிறப்போ அவங்க பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தென் நீ தான் அதில் ஒரு லாபம் பார்க்க மாட்டேங்க, திரும்ப திரும்ப ஏன் அதுலயே காசு கொண்டு போய் கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. இந்த அம்மா வந்து டெய்லி குடும்பம் நடத்தி தானே ஆகணும், ஏதோ ஒரு 5, 10வது கிடைக்கும்ல, நடத்தியிருக்காங்க. ஒரு காலகட்டத்து மேல குடும்பத்துல என்னமோ சண்டை வந்துருச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட. சண்டை வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்களாம், அப்பதான் கரெக்டா சண்டை வந்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போ, எதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சப்போ வந்து என்னுடைய வீடியோ அவங்க கண்ணில் பட்டிருக்கு, ம், குபேர ம், பூஜை ம், வீடியோ. ம், ம். பட்ட உடனே இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பசங்க கிட்ட கேட்டிருக்கேன். தம்பி இங்க பாருப்பா, எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுங்களேன், பேசிக்கா பூஜைக்கு என்னென்ன தேவையோ அது வாங்கி கொடு, அதை சும்மா பூஜை செஞ்சு நீ பெருசா இதாக போறியா அப்படி இப்படின்னு திட்டியிருக்காங்களாம். இவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்களாம். போயிட்டு அங்க இருந்துட்டு என்னோட பூஜையை பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, பூஜை பண்ணிட்டு வந்த பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரும்ப வந்து காய்கறி கடை வச்சிருந்திருக்காங்களாம். பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்களா, அங்க யாரும் வாங்குறதுல இவங்க கிட்ட தான் வாங்குவாங்களாம். ஓகே. வாங்கிக்கிட்டு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. ஓ! நைஸ். பெங்களூர்ல ஒரு வீடு வாங்கிட்டு, அதுல ஒரு போர்ஷன்ல இவங்க குடியிருந்து, இன்னும் 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இன்னொரு போர்ஷன்ல மகன், மருமகள வச்சுட்டு இன்னொரு போர்ஷன் வாடகைக்கு விட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. அத விட ரொம்ப அதிசயம், எனக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. டேபிள் நெறைய ரூ. 500 கட்டு. எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்க குழந்தை மாரி பேசுனாங்க எனக்கு. அது இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா, அப்பா! இது போதும்டா. நான் அப்ப நெனச்சேன், இது போதும். யாராவது ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுறாங்க நம்மனாலன்னா, அது போதும். அது ஒரு நிறைவு கொடுக்கும் ம், பார்த்தீங்களா? அந்த ம், மாரி ம். இங்க கூஸ் பம்ப்ஸ் எனக்கு ஆகுது பாருங்க. அது நிறைவு கொடுக்கும் இல்லையா? அந்த நிறைவு எனக்கு அன்னைக்கு நான் எனக்குள்ளேயும் உணர்ந்தேன். அந்த அம்மா சொல்றேன், "பாத்தீங்களா? நான் எவ்ளோ பணம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? யாருக்கும் காமிக்கலம்மா. நான் இது காமிக்கணும்னே வந்தேன்ம்மா நானு. நான் ரூ. 500 கட்டெல்லாம் பார்த்துருப்பேனா வாழ்க்கையில? ரூ. 500 முழுசா பார்க்கறதே கஷ்டம்மா. ஆனா பாருங்க கட்டு கட்டா, கட்டு கட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதெல்லாம் நான் அதுல சம்பாரிச்சு சேமிச்சதும்மா." 1 வருஷம் தான் சொன்னாங்க. 1 வருஷத்துல சம்பாரிச்சேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது இதனால நானும் மகிழ்ந்து பிறருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா, அதுதாங்க வாழ்க்கை. அதாவது நம்மளால ஒருத்தவங்க ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவா ஆமா. எடுத்துக்கிட்டு அது அப்ப இன்னொரு அம்மா வந்தாங்க. 80 இயர்ஸ் இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, "நீங்க வயசுல சின்னவங்க இல்லாட்டி நான் கால்ல விழுந்துருவேன் பொத்துன்னு" அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, "என் தம்பிய நம்பி 3,00,00,000 கடனா கேட்டான்னு நான் குடுத்தேன். ம். ஆனா அவன்ட்ட போய் கேட்கும்போதெல்லாம், இல்ல, 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 இல்லன்னு சொன்னான். சரி நீங்க இந்த பூஜை சொல்றீங்களே, இதான் செஞ்சு பார்ப்போமே கடைசியா" அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பூஜை செஞ்சேன் நான் கிடைக்கல. இந்த பூஜை செஞ்சேன் நானு. செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் கேட்கவே இல்ல. அவன் குடுக்க மாட்டான்னு நெனச்சேன் நானு. ம், ம். கேட்கவே இல்ல. கொண்டாந்து திடீர்னு ரூ. 1,00,00,000 குடுத்தான் அவன். வாவ்! அப்புறம் அடுத்த மாசம் கொண்டாந்து 1,00,00,000 90,00,000 குடுத்தான் அவன். ம், ம், 1 ம். கோடி இல்ல 90,00,000 90,00,000. குடுத்தான். இன்னும் 1 10 தானே கிடைக்கும். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்டின்னாங்க. இந்த மாரி பல பேருங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. எனக்கு வீடு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஆசை வாகனம் வாங்கணும்னு நெனச்சேன். அது கிடைச்சிருச்சுன்றாங்க. 1க்கு 2 வீடு வாங்கிட்டேன்றாங்க. நான் இடம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் எனக்கு கேட்க 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 ஆனந்தமா இருக்கு. ஓகே. மேம் ஏன்னா எனக்கே மக்கள் வாழ்றதே அதுக்கு தானுங்க. ஆமா, ஆமா. நமக்கு பேசிக் நீட்ஸ் வேணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் எத்தனை வந்தாலும் நமக்கு பத்தாது தான் ஒத்துக்கிறேன். ஆனா பேசிக் நீட்ஸ் எத்தனையோ பேர் இல்லாம இருக்காங்கல்ல. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னனாலன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பூஜைக்குரிய மகிமை. இன்னொன்னு அவங்க அவ்ளோ இன்வால்வ்மென்ட்டோட அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க வேலைய இன்வால்வ்மென்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லாமே எல்லாம் ஆமா, ஆமா, மனசால பண்ணனால அது நடந்திருக்கு. ஆமா, ஆமா, ஓகே மேம். இது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மேம் ஆமா. கேட்கும்போது. ஆ. உங்களுடைய பூஜை ரூம் ம். அத பத்தி கேட்டிருக்காங்க. டூர் அப்படின்னு. அது எப்படி மேம்? ஜெரம். எனக்கு நெறைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே. அந்த மிராக்கிள்ஸ்களுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த தெய்வம் தான். ஓகே. ஏன்னா நெறைய கனவுல வந்து சொன்னது, நெறைய வந்து இது எனக்கு காமிச்சே குடுத்துருக்கு. அப்படின்னுலாம் இருக்கும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா, அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல்ல இப்போ போனதுக்கு காரணமே அதுதான். என்னன்னா, தெய்வம் வந்து நம்ம கூட இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. எனக்கு எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலயும் வந்து எங்கேயும் நிக்க விடல என்ன. ம், ம், ம். யார்கிட்டயும் போய் கஷ்டப்படுத்த விரும்பல. ம், ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் கூட இருந்து எனக்கு கைய பிடிச்சு, "நீ இப்படி போ" அப்படின்ற மாரி வழிகாட்டுன மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இல்லாட்டி நீங்க நெனச்சு பாருங்களேன், நானும் இவரும் வேற வேற லாங்குவேஜ் எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு. மாறி இருக்கும்போது ஒண்ணா இணைஞ்சு, நாங்க கல்யாணம் பண்ணி குடும்பத்த நடத்துறதே ரொம்ப கஷ்டம். சேர்ந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. அதுலயும் புள்ளைங்கள பெத்து, அதுக்கப்புறம் அந்த புள்ளைங்க என்ன விரும்புதோ. இப்ப பெரியவ என்ன சொன்னா, "நான் படிச்சா டாக்டர் படிப்பேன். இல்லாட்டி நான் வந்து வீட்ல பாத்திரம் கழுவிக்கிறேன்ட்டா."
ஓகே. படிக்க வச்சா எனக்கு அது படிக்க வையின்னு. ம், ம். அப்போ அதெல்லாம் ஒரு சோதனை காலகட்டங்க எனக்கு. வழி இல்ல அப்படின்னும்போது சோதனை காலகட்டம். நீங்க நெனச்சுப்பாங்க எத வச்சு டாக்டர்ன்றது எவ்ளோ ஆகுன்றதும் இருக்குல்ல. ஆமா, ஆமா. சோதனை காலகட்டம் அப்பல்லாம் வந்து எனக்கு பகவான் கை குடுத்தாரு. எனக்கு பகவான் வந்து எல்லாமே காமிச்சு குடுத்தனால தான் நான் இப்படி வந்தேன். எனக்கு நெறைய கனவுல வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் நடத்தி, இப்போ மேகா எல்லாம் உட்கார்ந்துருக்கான்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவள உயிரோட காப்பாத்துனதே பகவான் தான். அதெல்லாம் நெறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. நீங்க தனியா எடுக்கணும். அது ரொம்ப லென்த்தியா போயிடும். அப்போ அந்த மாரிலாம் நடத்தின அப்போ அதனால தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல்ல நெறைய வந்து ஆன்மீகம் தான். கடைசியில அதான். ஆமா. ஓப்பனா நான் சொல்றேன். என்ன வேணா நம்ம எங்க வேணா சுத்திட்டு வரலாங்க. கடைசியில ஆன்மீகம் தான். ஆமா. அதுல நாம யாருன்னு உணர முடியும். அப்புறம் நெறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இருக்கும்போது எனக்கு அந்த பூஜை அறை என் கணவர்ட்ட கேட்டது 2 விஷயம் இந்த வீடு கட்டும்போது. எனக்கு பூஜை அறை ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வந்து நெறைய படங்கள் வச்சுக்கணும். சிலை வச்சு வழிபாடு செய்வேன். 2வது எனக்கு லைப்ரரி வேணும். ம். இது 2 தான் கேட்டேன் அவர்ட்ட நானு. 2 வேற சூப்பர். எதுவுமே கேட்கல. நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு வார்ட்ரோப் அப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும். ஒண்ணுமே கேட்கல. நான் 2 விஷயம். லைப்ரரி எனக்கு வந்து நல்லா இருக்கணும் அழகா. என் லைப்ரரி ஒரு நாளைக்கு நீங்க எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய புத்தகங்கள் இருக்கு. ஏகப்பட்ட புத்தகங்கள். ஓகே. நான் அது எதாவது என் பொண்ணு சொன்னால்ல, போய் பார்க்கும்போது அம்மா படிச்சுக்கிட்டு இருப்பா ஏதாவதுன்னு. ம், என்ன ம். தலைமாட்டுல சுத்தி என் கட்டில்ல இப்ப அம்மா இருக்காங்க அதனால, இல்லாட்டி என்ன சுத்தி புக்கு தான் இருக்கும். ஓ! புத்தகம் அவ்வளோ புக்குக்கு படிப்பீங்க. நடுவுல நான் படுத்திருப்பேன். எனக்கு டிவி பார்க்கறதோ, படம் பார்க்கறதோ எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப என்ன படம் ஓடுதுன்னாலும் தெரியாது எனக்கு. என்ன பாட்டு ஹிட்டுன்னு கேட்டீங்கனாலும் எனக்கு தெரியாது. என்னுடைய ப்ரொஃபஷன் கச்சேரிக்கு போவேன், என்னுடைய பிசினஸ் பார்ப்பேன், புக்ஸ் படிப்பேன், யூடியூப் பண்ணுவேன். இதுதான் என் உலகமே. அந்த மாரியா அப்போ 2 தான் கேட்டேன். அதுல பூஜை அறை அமைச்சு குடுத்தாரு. அதுல பூஜை அறையில 4 பக்கமும் படம் வச்சிருப்பேன். அதுல நெறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி நீங்க சவுத்துல வச்சிருக்கீங்க? அப்படின்ற ம், மாரி. ம், ம், ம். அந்த சவுத்துக்கு ஒரு டிப்ஸ் தரேன் நான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, சவுத்துல படங்கள் வைக்கலாம். எப்போ வைக்கலாம் அப்படின்னா, தனி பூஜை அறை இருக்கும் பொழுது வைக்கலாம். ஏன்னா நம்ம கட்டி அத அடைச்சிடுறோம் ம், இல்லையா? ம், ம். ஒரு கப்போர்ட் அப்படின்னு இருக்கும்போது சவுத்துலயும் வைக்கலாம். இப்போ பொதுவாக வீடு இருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல நான் சவுத்துல வைக்கலாமா? பூஜை அறை இல்லாம, கப்போர்ட் இல்லாம வைக்கலாம்னா, அதுதான் வைக்கக்கூடாது. ஏன்னா சவுத் இஸ் ஃபார் நம்முடைய மூதாதையர்களுக்கு. படம். அப்போ நமக்கு ஓப்பன்ல தான் வைக்கக்கூடாதே ஒழிய, ஒரு தனி பூஜை அறை இருக்கும்போது ம், ம். நெறைய பேர் கேட்டிருக்காங்க. இவங்க தப்பா சொல்றாங்க. எல்லாமே தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்லாம். பரவால்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வச்சுருக்கேன். எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான்னு சொல்றீங்க. 8 திக்கிலும் கடவுள் இருக்கான்றீங்க. தூணிலும் இருப்பான், துரும்பிலும். அப்ப ஏன் சவுத்துல இருக்க மாட்டாரு? ரைட்டு மேம். கரெக்ட். நான் கேட்கறது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மேம். ஒண்ணா நீ வந்து ஒண்ண நம்பு. ம். இல்லையா கடவுள நம்பு. ம். நீ 2ம் 2 2ம் கட்டானா நடுவுல இருக்காத. அது எப்படி இத குற்றம் சொல்றதுக்கு வந்துருவாங்க நெறைய பேர். அது எப்படி இவங்க சவுத்துல வைக்கலாம்னு உனக்கு தெரியுமா? எதனால வச்சான்? ஏது வச்சோம்? எதுக்காக வைக்கிறோம்? அப்படின்னு தெரியும். ஒண்ணா முழுமையாக தெரிஞ்சு நம்ம பேசணும். இல்லையா பேசவே கூடாது. கரெக்ட் மேம். நாங்க சொன்னோம்னா கண்டிப்பா இது நீங்க சொல்லும்போது ஏத்துப்பாங்க கண்டிப்பா. இல்ல என்னோடதே சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் ஆன்மீகம்? சவுத்துல வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு. கரெக்டான ரிப்ளைவா இருக்கும்னு நெனைக்கிறேன் அது. மேம் தேங்க் யூ ஸோ மச். ஸோ வெல்கம். உங்களுடைய டைம் குடுத்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆ பார்க்குற ச பார்க்குற வியூவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, அத தாண்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றிகள் மேம். தேங்க் யூ வணக்கம். ஸோ மச். வணக்கம். பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2% 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.